முதல்வர் அழைப்பை விஜய் ஏற்றிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? பிஜேபி அதில் போலன்னு சொல்கிறதும், நாம் தமிழர் போலன்னு சொல்கிறதும், நாம் தமிழர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட பொழுதும் நீங்கள் ஏன் அதை மறுதளிக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த அங்கீகாரத்தை மிகச்சரியாக மக்களுக்காக டிவிக்கு பயன்படுத்திக்கிறது தான் நம்ம பார்க்கணும். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கொடுத்த பேட்டி என்பது தாவேக்காவினருக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கா? டைரெக்டாக கட்சியை பாதிக்குது. அப்போ கட்சி சார்பாக பேசக்கூடிய நபர்கள் இப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லும் பொழுது கட்சிக்கு யார் கொள்கை பரப்பு செயலாளர், யார் இணைச் செயலாளர், யார் செய்தி தொடர்பாளர்னு கட்சி போட்ட பிறகு அவர்களை கூப்பிட்டு நீங்கள் உட்கார வைக்க தானே சரியான ஒரு விஷயமா இருக்கும். அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் நிச்சயமா தாவேக்கா நம்ம கூட கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல இருந்தாங்க. ஆனால் பிரசாந்த் கிஷோர் அதிமுகவுடைய கனவை தகர்த்திருந்த மாதிரி அந்த பேட்டியில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறோம். பிரசாந்த் கிஷோருக்கு இங்கே அதில் பெரிய பங்களிப்புலாம் கிடையாது சார். நம்ம 10 நாளுக்கு முன்னாடி நம்ம பேசணும், அதிமுக பிஜேபி அலையன்ஸ் போகுதுன்னு அர்த்தம். எஸ்பி வேலுமணி திருமணத்தில் அண்ணாமலை பிரசன்ட், எடப்பாடி ஆப்சன்ட். பார்த்தீங்களா? ஸோ எடப்பாடிக்கு தான் ப்ரீத்திங் டைம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் தலைவராக இருக்க விரும்புகிறீங்களா, தொண்டனா மாற விரும்புகிறீங்களா? இங்கே எஸ்பின்னு ஒருத்தர் இருக்கிறார்ல. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீத் குஹன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் குஹன். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சில நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்தார். இதன் காரணமாக எல்லா கட்சிகளும் பங்கேற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. பாஜக, நாதாக தவிர இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பில் நிச்சயமா புஷி ஆனந்த் பங்கேற்பாரு, இன்னும் 2 நிர்வாகிகள் பங்கேற்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு அறிவிப்பு வெளிவந்திருக்கு. முதல்வர் அழைப்பை விஜய் ஏற்றிருக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாடு நலன் சார்ந்துன்னு வரும்பொழுது இங்கே எதிரியாக இருந்தாலும் இன்றைக்கு அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்கள் பொழுது அந்த அழைப்பை ஏற்றி மக்களுக்காக முதல் முறையாக களம் காண்பதற்கு ஒரு வாய்ப்பை மறுதளிக்க விரும்பவில்லை விஜய் அவர்கள்ன்றதான். நிச்சயமாக அதில் மிஸ்டர் வெங்கட்ரமணன் கலந்து கொள்வார். அவர் சீனியர் மோஸ்ட் அட்வொகேட்டும் கூட, கட்சியோடைய மிக முக்கியமான பொருளாளராக இருக்கார் பொழுது அவர் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. புஷி ஆனந்த் அவர்களும் போவதற்கான வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா இன்னும் அதிகப்படியான ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். ஏன்னா கட்சியோடைய பொதுச் செயலாளர் அப்படின்ற முறையில் அவருங்க கலந்து கொள்ளும் பொழுது அது டிவிகேவுக்கு எவ்வளோ மிக முக்கியத்துவம் இருக்குன்றதை அந்த இடத்துல பறைசாற்றுவதை தாண்டி தமிழ்நாட்டு நலன் சார்ந்து விஜய் அவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்குன்றதை அந்த இடத்துல பிரதிபலிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் மீட் எல்லாமே கொடுக்கும்பொழுது தேர்தல் பதிவு செய்யப்பட்ட அத்தனை கட்சிகளுக்குமே அழைப்பு விடப்பட்டிருக்கு. அதில் பல கட்சிகள் மறுதளிச்சிருக்கிறாங்க. அதை நீங்கள் மெயினாக பிஜேபி அதில் போலன்னு சொல்கிறதும், நாம் தமிழர் போலன்னு சொல்கிறதும், நாம் தமிழர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட பொழுதும் நீங்கள் ஏன் அதை மறுதளிக்கிறீங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது இந்த அங்கீகாரத்தை மிகச்சரியாக மக்களுக்காக டிவிக்கு பயன்படுத்திக்கிறது தான் நம்ம பார்க்கலாம். ஆனால் சீமான் என்ன சொல்கிறாருன்னா, நான் 2003 பேசிட்டு வரேன் அப்படிங்கிறாரு. அது எப்படி நீங்கள் கருதுறீங்க? இல்லை, நீங்கள் அப்போ இருந்து பேசுறது முக்கியம் இல்லை, எந்த இடத்துல பேசணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ எல்லோரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பேச கூப்பிட்டுறாங்கன்னும் பொழுது அந்த இடத்துல சீமான் அவர்கள் நேரடியாக போனால் உங்கள் மீது இப்போது எவ்வளவோ விஷயங்கள் இப்போ அவர் மீது விமர்சனம் உள்ளாக்கப்பட்டதை இதையெல்லாம் தூக்கி புறந்தள்ளிட்டு இந்த விஷயம் மேலோங்கி வரும்பொழுது அந்த இடத்துல உங்களுடைய பிரசன்ஸும் நீங்கள் பேசக்கூடிய பேச்சும் சீமானை மக்களுக்கான ஒரு நபராக மறுபடியும் பார்ப்பதற்கான ஒரு அங்கீகாரம், புரியுதுங்களா? அந்த தமிழ்நாட்டு நலனுக்காக ஒன்று கூடணும் பொழுது உங்களுக்கு அங்கே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பை நீங்கள் மறுதளிக்கிறீங்க. பிஜேபி மறுதளிக்குது, கூட சேர்ந்து நீங்கள் அதை போலனும் பொழுது தான் இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது இல்லையா? இப்போ பிஜேபி போலனா நீங்களும் போலனும் பொழுது ஏற்கனவே நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். அந்த காவலாளி கைது செய்யப்பட்ட பொழுது அந்த காவல் அதிகாரி பிரவீன் அவர்கள் மீது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த வழக்கில் திடீர்னு அவர் மீது ஒரு சம்மன் வருது. எவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ப்ரெஷர் இருந்தாக்கா திடீர்னு வரும். அப்போ யார் சார்ந்து வருது அப்படின்றது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதில்ல. யார் சார்ந்து இவர் பயணிக்கிறார்ன்றது உங்களுக்கு தெரியுதில்ல. இப்போ பிஜேபியை சார்ந்து இவர் சீமான் பயணிப்பது அப்படின்றது போல தான் இது தெரிய வருதுன்னும் பொழுது இதை மறுதளிக்காமல் சீமான் அவர்கள் பங்கேற்கணும். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கொடுத்த பேட்டி என்பது தாவேக்காவினருக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கா? மறுநாளே பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் வெளியிடுறாரு ஒரு அறிக்கையா, தாவேகா சார்பில் பங்கேற்று பேசுபவர்கள் மட்டுமே கட்சியினுடைய நிலைப்பாட்டை எடுத்து கூறுபவர்களாக இருப்பாங்க. மற்றபடி தாவேகா ஆதரவாளர்னு சொல்லிட்டு பேசுறவங்க, அதர்வைஸ் வேற யார் பேசினாலும் அது தாவேகாவுடைய நிலைப்பாடு கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. இதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறேன்? இது மிக முக்கியமாக அரசியலில் பார்க்கணும். இப்போ என்னக்கா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இங்கே ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறாங்க. என்ன கட்டமைக்க விரும்புகிறாங்கனாக்கா, விஜய் சார்பாக பேசக்கூடிய நபர்கள் ஆதரவாளர்ன்ற பேரில் உட்கார வச்சு மொக்கையாக பேச வைக்கிறது, இல்லை ஒரு அஜெண்டா பேஸில் இப்படிலாம் பேசுங்கன்னு சொல்லி கொடுத்து பேச வைப்பது போல் சில விஷயங்கள் அவர்கள் பேசுகிறார்கள் தான் மீது குற்றச்சாட்டு.
அப்போ இது வந்து டைரெக்டாக வந்து கட்சியை பாதிக்குது. அப்போ கட்சி சார்பாக பேசக்கூடிய நபர்கள் இப்படி இருக்கிறாங்க, இதெல்லாம் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லும் பொழுது கட்சிக்கு யார் கொள்கை பரப்பு செயலாளர், யார் இணைச் செயலாளர், யார் வந்து செய்தி தொடர்பாளர்னு கட்சி போட்ட பிறகு அவர்களை கூப்பிட்டு நீங்கள் உட்கார வைக்க தானே சரியான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சார், ராஜ்மோகன் யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் கலந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வில் தான் வன்னி அரசு இப்படி ஒரு வார்த்தையை பேசுகிறாரு. விஜய் அவர்களுக்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதே இஸ்லாமியர்களால் எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு எழுதி கொடுத்ததுனால தான்ட்டு. அப்போது இஸ்லாமியர்களை ஒட்டுமொத்தமாக தீவிரவாதிகள் போல இவர் சித்தரிச்சுட்டு போயிட்டார் ஒரே வார்த்தையில். அப்போது ஒரு நடிகன், அதை தாண்டி ஒரு கட்சியின் தலைவன், கிட்டத்தட்ட வேர்ல்டு வைஸாக வந்து விஜய் எல்லாத்துக்கும் தெரியும் பொழுது அவருக்கு அச்சுறுத்தல் இருக்குது, அதுவும் இஸ்லாமியர்கள் அச்சுறுத்தல் இருக்குதுனாக்கா அப்போ கொலை செய்கிறதா எங்களை வேலையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. எதன் அடிப்படையில் அவர் சொன்னார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ வந்து அதற்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ இது வரைக்கும் அவரால் ஆதாரம் கொடுக்கவில்லை. இப்போ வந்து அந்த கட்சியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணன் அறிக்கை தாயராபான் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. அப்போ இவ்வளோ வன்மத்தை கக்கிறத நாங்கள் கண்டிக்கிறோம். நிச்சயமாக வந்து அண்ணன் திருமாவளவன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் சொல்லி இவர் பேசியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு போல திரும்பவும் இதை கண்டிக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு சர்வசாதாரணமாக எவ்வளோ பெரிய விஷயத்த கலைஞர் கருணாநிதி சட்டமன்றத்தில் இஸ்லாமிய தீவிரவாதி என்ற வார்த்தையை பயன்படுத்துனது போல வன்னி அரசு பயன்படுத்துகிறாரு. இந்த கூட்டணிக்காகவும் சிறுபான்மை ஓட்டு வந்து விஜய்க்கு போய்விடக்கூடாது என்பதற்காக வன்மத்தை கக்கிறீங்கன்னும் பொழுது இப்போ இப்படி ராஜ்மோகன் இருக்கும்பொழுது இப்படி பேசுனீங்கனாக்கா பல நிகழ்வில் வந்து பல விஷயங்கள் இந்த மாதிரி வந்து போகிற போக்கில் ஏதோ ஒன்று பேசிட்டு போகும்பொழுது கட்சிக்கு அது செட்பேக் ஆகும். இது திட்டமிட்டு அஜெண்டா பேஸில் செய்யும்போது தான் வந்து ரெண்டாவது விஷயம், அவர் பிரசாந்த் கிஷோர் சொன்ன வார்த்தை இது இந்த டிசம்பர் வரைக்கும் தான் இருக்கார். அடுத்த வருடத்திலிருந்து அது மாறலாம், கூட்டணி எப்படி வேணாலும் மாறலாம்ன்றதையும் பேசும்பொழுது யாருமே இது கூட இன்னொரு அடிஷ்னல் எடுத்துங்க. தினமலர் ஏற்கனவே ஒரு அஜெண்டா செட் பண்ணாங்களா? அப்போ இப்படி பல விஷயங்கள் செட் பண்ணுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னாக்கா கட்சி தரப்புலேருந்து ஒரு விஷயத்தை தெளிவாக விளக்க வேண்டிய கட்டாயம் இருக்கணும். விளக்கியிருக்காங்கன்னும் பொழுது அது அவர்கள் அறிவிப்பு கொடுத்த பிறகும் தாவைக்கு ஆதரவாளர்கள்னு பல ஊடகத்தில் மறுபடியும் உட்கார வச்சாங்க. மறுபடியும் அதையும் போட்டு எடுத்து அடிக்கிறாங்க. இல்லை, அவங்க எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து உறுப்பினராக வந்து இருக்காங்க, கட்சி கூட்டத்தில் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க, மாவட்ட அளவில் ஒன்றிய அளவில் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்க வந்து பங்கேற்கிறாங்க. இதில் போய் என்ன தவறு இருக்க முடியும்? இல்லை, உறுப்பினர் கட்சியினுடைய துண்டராக பேசுறதுல என்ன தப்புன்னு கேட்குறேன். கட்சிக்குன்னு தனியாக பேச்சாளர்கள் யாருன்றதை மீடியாவில் அதிகாரப்பூர்வமாக உட்கார்றதுக்கு கட்சி ரெப்ரசென்ட் பண்ண ஆளை கூப்பிட்டா தானே முறையாக இருக்கும். நீங்கள் ஒரு கட்சி சார்ந்த ஒரு நபரை கூப்பிட்டு நீங்கள் வந்து இப்போ இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துறீங்க, கூப்பிட்டீங்கன்னாக்கா யாருக்கும் பிரச்சனை கிடையாது. ஒரு செய்தியை கருத்து பரிமாற்றம் செய்யும் பொழுது யார் சரியான நபர்னு கட்சி முடிவு பண்ண இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் யாரையும் ஒருத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சா, திமுக தொண்டை எவனா ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு இப்போ நம்ம பேசுகிறோம்னு வச்சுங்களா, இது எடுபடுமா? புரியுதுங்களா? அப்போ திமுக தொண்டை எவனே ஒருத்தனை கூப்பிட்டு வச்சு ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது எப்படி பொருந்தாதோ அதே போல தான் இதுவும் பொருந்தாதுன்றது தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ காங்கிரஸில் வந்து அணி தலைவர்களும் சரி, செய்தி தொடர்பாளர்கள் 2 பேருமே வந்து பங்கேற்கிறாங்க. இப்போ நீங்களும் நிறைய கூட்டங்கள் எல்லாம் வந்து பங்கேற்கிறீங்க, பொது விவாத நிகழ்ச்சியில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அப்போ நீங்களே உங்களை வந்து காங்கிரஸ் தான் அடையாளப்படுத்துறீங்க. அதனால அவங்க வந்து தாவேக்கு ஆதரவு அடையாளப்படுத்துங்க, தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு பேர் சொல்லி அடையாளப்படுத்துங்கன்னு சொல்றதுல என்ன தவறு இருக்க முடியும் நான் கேட்க. கட்சி ஏற்றுக்கலான்ட்டாங்க, ஒரே வார்த்தை முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசுறது பேசவே கூடாதுன்னு கையை பிடிச்சி இழுக்கலாம் அவங்க. கரெக்டுங்களா? எப்படி நீ பேச போச்சுன்னு வழக்கும் போடலை. கரெக்டுங்களா? எங்கள் தரப்பில் சொல்கிற விஷயத்தை நம்ம கட்சி தோழர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். நீங்கள் அதுக்கு மேலே யாரை வேணா வச்சு பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுட்டாங்க, அவ்வளோதான். இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து பேட்டி கொடுப்பதற்கு முன்பாக அதிமுகவில் இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள் வந்து நிச்சயமாக தாவேக்கா வந்து நம்ம கூட கூட்டணி வைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் வந்து இருந்தாங்க. ஆனால் பிரசாந்த் கிஷோர் வந்து அதிமுகவுடைய கனவை வந்து தகர்த்திருந்த மாதிரி அந்த பேட்டியில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறீங்க? பிரசாந்த் கிஷோருக்கு இங்கே அதில் பெரிய பங்களிப்புலாம் கிடையாது சார். நம்ம 10 நாளுக்கு முன்னாடி நம்ம பேசணும், அதிமுக பிஜேபி அலையன்ஸ் போகுதுன்னு நான் சொன்னேன். கரெக்டுங்களா? நம்ம அதை பேசியிருக்கிறோம். அப்படின்னும் பொழுது நகர்வு எதை நோக்கி நகருதுன்றது அவங்க பார்க்குறாங்க. இந்த முறை வந்து அதிமுக இம்முறை வெற்றி பெறாமல் போய்விட்டால் கேடர்ஸ்க்கும் சரி கட்சியும் சரி கிட்டத்தட்ட அழிவின் விளிம்புக்கு போயிருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டாவது, ஏற்கனவே இரட்டை சின்னம் ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கும்பொழுது இந்த இடத்தில் வந்து தனக்கு வெற்றி மட்டுமே மிக இலக்காக பார்த்து கொண்டிருக்கும்போது பிஜேபியோட அழுத்தம், பிஜேபி கொடுக்கக்கூடிய அந்த நெருக்கம், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சில விஷயத்திற்காக 2 பேரும் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் தான் இதுவரைக்கும் 80% ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கணும் பொழுது இதில் பிரசாந்த் கிஷோர் சொல்வதால் வந்து எதுவும் பெருசாக மாறப்போவது கிடையாது. பிரசாந்த் கிஷோரை வர வச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னும் வந்து அதிகாரப்பூர்வமாக டிவிக்கு வேலை செய்ய போகிறான்ற மாதிரியான எந்த தகவலும் இல்லைன்னும் பொழுது அவருடைய கருத்து, அவருக்கு உரிமை இருக்குது, என்ன வேணாலும் பேசலாம். பட் கட்சி ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்போ அதிமுகவோடு தாவேக்கா வந்து கூட்டணி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நொடி வரைக்கும் இல்லை. நீங்கள் விஜய் சொன்ன ஒரு வார்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும், நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லி பேசினாரா? எந்த சூழல் எப்படி மாறும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கு டெய்லி அட்டென்ஸ் போகிறாங்க. அப்படி காம்ப்ரமைஸ் பண்ணுறப்போ ஒரு எதிர்காலத்தில் பாஜகவுடனோ இல்லை திமுகவுடனோ காம்ப்ரமைஸ் ஆகி கூட்டணி கூட வைக்க வாய்ப்பு இல்லை. சொல்கிறது நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கல. இல்லை, அதுதான் நீங்கள் சொல்கிற பாயிண்ட். அப்படி தான் புரிஞ்சுக்கல. நான் முழுசாக முடிக்கலையே. அவர் சொல்லுவது
நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு சொல்ல வருது. காலைல எந்திரிச்ச உடனே நான் வந்து திமுக கூட தான் இருக்கேன் நான் திரும்ப சொல்கிறாரு. ஆனால் அதே திரும்ப தான் இப்போ மறுபடியும் பேசுகிறாரு, எங்களை கொடியேற்ற கூட விட மாட்டீங்க, நெருக்கடி கொடுக்குறீங்க பொழுது இந்த கூட்டணி உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பொழுது இது நாளைக்கு வெளியேறலாம். அவங்க வந்து வெளியேறாமல் போகலான்னும் பொழுது நம்ம இந்த நொடியில் எதையும் முடிவு செய்ய முடியாது. நம்ம முன்னாடியே பேசியிருக்கிறோம். கட் அவுட் எல்லாம் வச்ச பிறகு இன்னைக்கு நாளைக்கு மீட்டிங்கு நைட்டு போய் வைக்க வந்த பக்கம் அதாவது தாவேகா தவிர்த்து நாம் தமிழர் தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளுமே வந்து திமுக அண்ணா திமுகவோட ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி வச்சவங்க தான். ரைட்டுங்களா? அதுல வந்து நீங்க சொல்றது போல அரசியலில் வந்து எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாது அப்படிங்கிறது வந்து யதார்த்தம் தான். இப்போ அந்த ஒரு நிலையை வந்து விஜய் எடுப்பாரான்னு நான் கேட்குறேன். ஃபியூச்சர்ல யார் கூட போறதில்ல. விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார். தன்னுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு தன் தலைமையை ஏற்றுக்கொண்டு வர நபர்களோடு கூட்டணின்னு போறாரு. யார் வராங்கன்னு பார்ப்போம். இப்போ தாவேகா தலைமையில தான் வந்து கூட்டணி. அப்படிதான் அவங்க தரப்புல சொல்றது, தாவேகா தலைமையில தான் கூட்டணி. அதுல விஜய் தான் முதல்வர் வேட்பாளராக வந்து அங்கே முன்னிட்டு நிற்க போறாரு. 100% அப்படிதான் நிறைவேற்றுறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லை நான் கேட்குறேன்னா, ஒருவேளை அதிமுகவோடு காம்ப்ரமைஸ் ஆகி கூட்டணி வைக்கிறாரு அப்படின்னா, இப்போ துணை முதல்வர் அப்படின்னா அங்கே ஒரு கிளாஷ் ஆகுது. அதிமுக கூட போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை சார். பிஜேபி அதிமுக கூட போகுது சார். எப்படி விஜய் அங்கே போவார்? இங்கே சாத்தியக்கூட இல்லை. இல்லை, எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறாருல, நாங்கள் வந்து பாஜக கூட எந்த காலத்திலையும் கூட்டணி கிடையாது, இன்றும் கிடையாது, என்றும் கிடையாதுன்னு சொல்றாரு. எஸ்பி வேலுமணி திருமணத்தில் அண்ணாமலை பிரசன்ட், எடப்பாடி ஆப்சண்ட். பார்த்தீங்களா? அதற்கு முத நாள் தான் தேனி பெரியகுளத்தில் அவ்வளோ பெரிய மீட்டிங் போடுறாரு. தன்னுடைய இருப்பை பறைசாற்றுறாரு. ஓபிஎஸ்ஐ பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. டிடிவி தினகரனாக இருக்கட்டும், சசிகலா பற்றி சொல்கிறாரு. இங்கே வந்து நமக்குள்ளே பிரிவினைவாதம் இருக்குன்னு சொல்கிறாங்க, நம்ம வந்து உடஞ்சி சிதறி கிடைக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போல்லாம் இல்லைன்னு பேசுகிறாரு. எஸ்பி வேலுமணி எவ்வளோ மிக முக்கியமான நபர்னு உங்களுக்கு தெரியும். எவ்வளவு வந்து இணக்கமாக அவரோடு இருக்கிறாருன்னு தெரியும். அவருடைய மகன் திருமணத்திற்கு எடப்பாடி போகலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க சார். எடப்பாடி அங்கே ஆப்சண்ட்டு, அண்ணாமலை ப்ரெசண்ட்டு. சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அந்த எல்லா நபரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. அண்ணாமலை வந்தோடனே ஒவ்வொரு நபரையும் அண்ணாமலை வந்து வணக்கம் போட்டது அதோட பிரச்சனை கிடையாது. வணக்கம் வச்சது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் இவர் என்னமோ தட்டி கொடுக்குறாரு, சின்ன பிள்ளைங்களை தட்டி கொடுக்குற மாதிரி அண்ணாமலை வந்து சீனியர் மோஸ்ட் நபர் எஸ்பி வேலுமணி அவர்கள் கட்டி ஆற தழுவி வரவேற்கிறார். இது கூட நான் இன்னொரு செய்தியை ஞாபகப்படுத்துகிறேன். பிஜேபியில் இருந்த ஒரு மிக முக்கியமான நபர் அவர் வந்து ஆளுநர் ஆக்கப்பட்டிருக்கார். அந்த ஆளுநர் வந்து கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதில் வானதி சீனிவாசன் எஸ்பி வேலுமணியை கலந்து கொள்கிறாங்க. அப்போ வந்து அந்த ஆளுநர் சொல்லக்கூடிய வார்த்தை, வானதி எம்எல்ஏவாக இருக்கிறாங்க, வானதி கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா நீ எஸ்பி வேலுமணியை கையில் வச்சு கற்றுக்கோ, எஸ்பி வேலுமணியை அனுசரித்து போய்க்கோ, அப்போ தான் எல்லாம் நடக்கும்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. ஸோ இப்போ இந்த உறவு முறைகள் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்போ எடப்பாடிக்கு தான் ப்ரீத்திங் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஏன் ஒரு நட்பு ரீதியாக இப்போ நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா எல்லாருமே அழைக்கிறீங்க, நண்பர்கள் அழைக்கிறீங்க, எல்லாரும் வருவோம் போவோம். இப்போ என் வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு நிகழ்ச்சி, ஒரு சுப நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா நண்பர்கள்லாம் வர்றது இயல்பு தானேங்க. ஆனால் அங்கே எடப்பாடி ஆப்சன்ட் ஆனால் தான் பிரச்சனை. எடப்பாடி வந்துட்டு அண்ணாமலை வந்துட்டு போயிருந்தானே பிரச்சனையே கிடையாது. உங்களுக்கு லாஜிக்காக புரியுதுங்களா? எடப்பாடி எங்கள் ஆப்சண்ட்னும் போது தான் அங்கே வந்து உங்களுக்கு பிரச்சனை. ஏன்னா அதற்கு முன்பாக கோயம்புத்தூர் ஈஷாவுக்கு யார் வரா? அமித்ஷா வராரு. அங்கே யார் போய் கலந்துக்கிறா? எஸ்பி வேலுமணியும் கலந்துக்கிறாங்க. அங்கே முக்கியமான ஒரு மீட்டிங் நடைபெற்றதுன்னும் பொழுது இப்போது எடப்பாடிக்கு தான் ப்ரீத்திங் டைம் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, நீங்கள் தலைவராக இருக்க விரும்புகிறீங்களா, தொண்டனா மாற விரும்புகிறீங்களா? இங்கே எஸ்பின்னு ஒருத்தர் இருக்கிறார்ல, வெறும் எஸ்பி கிடையாது, சூப்பர் பவர், சுப்பீரியர் பவராக அவர் மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த எஸ்பின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. புரியுதுங்களா? இப்படிலாம் வந்து இருக்குது, 100% இருக்கணும் பொழுது நீங்கள் தலைவனா தொண்டனா இவர் எஸ்பியாக மட்டும் இருக்கட்டுமா இல்லை அவர் சுப்பீரியருக்கு வரட்டுமான்றதை எடப்பாடி முடிவு செய்வதற்கான ஒரு பிரீத்திங் டைம் கொடுத்துருக்காங்க. 100% 2 பேரும் கூட்டணி போகிறாங்க. இல்லை, அதிமுக சார்பில் ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள்லேருந்து ஒன்றிய செயலருந்து பலர் வந்து படையெடுத்து போய் கல்யாணத்தில் பங்கேற்றிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக இபிஎஸ் நிர்வாகிகள் தானே பங்கேற்றிருக்கிறதா அர்த்தம். இதில் போய் என்ன இருக்கு? இபிஎஸ் பங்கேற்கலையே. இபிஎஸ் வந்து எல்லாம் போனால் பரவாயில்ல, இபிஎஸ் விட்டுட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்கள் அப்படி தான் புரிஞ்சுக்கணும். இபிஎஸ் விட்டுட்டு இபிஎஸ் வரல, ஆனாலும் இபிஎஸ் போடுறதுக்காக யாரும் போகாமல் இருந்தாங்களா? எங்க அந்த நிகழ்ச்சிக்கு ஒருவேளை வீட்டுக்கு வந்து வாழ்த்து வரோம் என்னமோ. அதுதான் மேட்ரு. கட்சியோட தலைவர் இபிஎஸ் வராரு இல்லையான்றது கட்சி நபர்களுக்கு தெரியும். அவர் வராருன்னா எவ்வளோ பிரம்மாண்டமான ஏற்பாடு செய்வாங்கன்ட்டு. அவர் வரலன்றதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சதுக்கப்புறம் தலைவர் போலே நம்ம ஏன் போகணும்னு யாருமே போகாமல் இல்லையே. ஒட்டுமொத்த நபரும் வந்திருக்காங்கன்னா நான் சொன்னது போல 80% உறுதி செய்யப்பட்டு விட்டது. அப்போ அந்த இடத்துல விஜய் அவர்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் என்னும் பொழுது அவரை தனி கோல், அவர் தனி கேம், அவ்வளோதான். விஜய் தனித்து நின்று ஜெயிப்பது அப்படிங்கிறது வந்து சாத்தியமா 2026? அது வந்து களத்தில் விஜய் அவர்கள் நேரடியாக இறங்குவதை பொறுத்து. நேரடியாக தொடர்ச்சியாக மக்கள் பிரச்சனைக்காக இறங்கும் பொழுது களம் என்பது மாறும். ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே இன்றைக்கு திரும்ப அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, எங்களுக்கு அவருடைய அதிருப்தியும் தொடர்ச்சியாக அது வந்து பதிவு பண்ணிகிட்டே வர்றாரு. அவருடைய ஆதரவையும் திமுக பதிவு பண்ணுறாரு, அதிருப்தியும் ஒரே இடத்துல சொல்லிக்கிட்டே வராரும் பொழுது விஜய் அவர்கள் ஒவ்வொரு மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கு களத்தில் இறங்கும் பொழுது
மக்கள் மனநிலை தானே, அவன் என்ன ஓட்டத்திற்கு தானே முடிவு செய்யப்படும் பொழுது பரந்தூருக்கு போய் உட்காந்துட்டாலோ இந்த பெண்கள் குழந்தைகளுக்கான பிரச்சனைக்காக ரோட்டில் வந்து உட்காந்து அடுத்தடுத்த விஷயத்தை செய்யும் பொழுதோ நடைபயணம் செய்யும் பொழுதோ கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும் பொழுது அது எவ்வளோ பெரிய பர்சன்டேஜாக மாறும்னே சொல்ல முடியாது, கணக்கெடுக்கவே முடியாது. ஏன்னா ஒரு மாநாடுக்கு இவர்கள் சொன்னது 3 லட்சம் பேர் தான் வருவாங்கன்னு உளவுத்துறை கணக்கெடுத்த பொழுது 10 லட்சம் பேர் வந்தான்னும் பொழுது அதை மறுபடியும் உளவுத்துறையை வச்சு கணக்கெடுக்க வச்சாங்கன்னும் பொழுது இது வந்து நீங்கள் இப்போ ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ விஜயோடைய இம்பேக்ட்டு அவருடைய ரோல் பிளேயை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் மாறும். இப்போ பிகே அவர்கள் கொடுத்த பேட்டியில் இன்னொரு விஷயத்தையும் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாரு நெறியாளர்கிட்ட. ஒரு புதிய மாற்றத்தை வந்து இந்திய அளவில் வந்து கொண்டு வரணும்னு விரும்புறீங்களா அப்படின்னு சொன்னது எஸ் அப்படிங்கிறாரு. ஸோ அதன் காரணமாக விஜய் கூட ஒரு 5 வருஷமாக வந்து பேசிகிட்டு இருக்கேன், பல தமிழ் நடிகர்களோட தொடர்ந்து நான் பேசிகிட்டு தான் இருக்கேன், எப்போவுமே அரசியல் நிகழ்வு கூட்டத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இருக்குது, ஒரு பெரிய மாற்றத்தை வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தணும், தேசிய அளவிலையும் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எனக்கும் ஒரு பெரிய கனவு இருக்குது, பீகார்லேயும் பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும், தேசிய அளவிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அப்போ தேசிய அளவில் பிகே, விஜய் மற்றும் இன்னும் பல மாநில தலைவர்கள் வந்து இணைந்து செயல்பட ஒரு ரெடியாக இருக்காங்க. நான் கேட்குறதுனா ஒரு 3ஆம் மணி கட்டமைக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்குது. இப்போ கிடையாது, 31 மிகப்பெரிய கட்டமைப்பை உருவாக்க முடியும். தேசிய அளவில் அந்த கட்சி வளர்வதற்கான பெரிய வாய்ப்பும் இருக்கணும் பொழுது விஜய் அவர்களுக்கு எல்லா மாநிலத்திலையும் இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாளம் உங்களுக்கு தெரியும். இப்போ கேரளாலாம் எவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அப்போ வந்து விஜய் அவர்கள் கட்சி அங்கே ஆரம்பிக்கும் பொழுது அங்கே அதிருப்தியில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும், விஜய் நேசிக்கக்கூடிய எல்லா நபர்களும் அங்கே வந்து உறுப்பினர்கள் சேரும் பொழுது இந்த கட்சியே நாளைக்கு டிவிகே கட்சியே தேசிய கட்சியாக மாறுவதற்கான எல்லா வாய்ப்பும் இருக்கும் பொழுது தேசிய கட்சியில் உள்ள கிட்டத்தட்ட பிற மாநிலங்களில் உள்ள எல்லா நபர்களும் பார்த்தீங்கன்னா விஜய் இணக்கமாக கவனிக்கிறதா இருக்கட்டும். நாளைக்கு வந்து பவன் கல்யாணும் விஜயும் ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒன்றிணைகிறதா இருக்கட்டும். இன்றைக்கு பிகேவும் விஜயும் ஒரு ஸ்டேட்டில் ஒன்றிணைகிறதா இருக்கட்டும். நாளைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் வந்து விஜயம் ஒன்றிணையலாம். அந்த போல் வந்து ராகுலும் நிச்சயமாக வந்து விஜயம் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு கிட்டத்தட்ட 80% இருக்கணும் பொழுது நாளைக்கு அந்த வடிவம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்றதான் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறது வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு நன்றி. நன்றி.